தமிழின் குரலின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம், ஜனாதிபதி தலைமையில் உயர்மட்ட சந்திப்பு. உடம்புக்குள் போதைப் பொருளை மறைத்து வந்த பெண் சற்று முன்னர் கைது. மண்ணெண்ணெயில் ஓடிய பேருந்துகள், காவல்துறை அதிரடி நடவடிக்கை. 2027ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் தொழிற்கல்விக்கு முன்னுரிமை, ஜனாதிபதி அனுரகுமார. சர்வதேச அஞ்சல் உறைக்குள் வைத்து இலங்கைக்குள் போதைப்பொருள் சுங்கத்தின் எச்சரிக்கை. கலப்பட நெய் விற்பனை, 30,000 ரூபாய் அபராதத்துடன் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை. சுரேஷ் சாலைவின் மனுவிற்கு எதிராக இடைக்கால மனுக்கள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி பரிசீலனை. இனி தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் அதிகாரிகளும் சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. சிறைச்சாலை கட்டமைப்பில் வந்திருக்கும் பிரச்சினைகள் மற்றும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் பற்றி அங்கு கலந்துரையாடப்பட்டது. அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் பதிவாகிய மோதல் சம்பவம் தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் இருப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. சிறைச்சாலை அதிகாரிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அவர்களின் நலன்புரி விடயங்கள் குறித்தும் ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தியுள்ளதோடு ஜனாதிபதி ஒருவருடன் நேரடியாக தமது பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு கிடைத்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவென சுட்டிக்காட்டிய சிறைச்சாலை அதிகாரிகள் அதற்காக ஜனாதிபதிக்கு தமது நன்றியை தெரிவித்தனர். தன்னுடைய உடலுக்குள் கொக்கையின் போதைப் பொருளை மறைத்து நாட்டுக்குள் கடத்த முயன்ற 54 வயதான அங்கோலா பெண் ஒருவர் இலங்கை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். அங்கோவிலாவில் இருந்து தோஹா வழியாக கத்தார் ஏர்வேஸ் விமானத்தில் நேற்று பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தடைந்த அவர் அங்கு சக்கர நாற்காலியில் பயணம் செய்துள்ளார். சுங்கத்துறையின்படி சந்தேக நபர் தனது உடலுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கொக்கையின் அடங்கிய 14 மாத்திரைகளை தானாக முன் வந்து ஒப்படைத்ததோடு போதைப் பொருள் அடங்கிய கூடுதல் மாத்திரைகளை தான் விழுங்கியதாகவும் அவர் புலனாய்வாளர்களிடம் ஒப்புக்கொண்டார். மேலதிக விசாரணையில் மீட்கப்பட்ட மாத்திரைகள் 237 கிராம் கொக்கையின் இருந்ததும் அதன் மதிப்பு 10 மில்லியன் ரூபாய் என்றும் மதிப்பிடப்பட்டிருந்தது தெரியவந்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை தனக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு ஏற்படுத்தி பேசியதோடு கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது ஏற்பட்ட சலசலப்பு காரணமாக அந்த கூட்டம் பாதியிலேயே இடைநிறுத்தப்பட்ட சம்பவம் குறித்து தன்னிடம் கேள்வி கேட்டதாகவும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை தான் தாக்க முயன்றதாக வதந்திகள் பரப்பப்பட்டன. அதனால் தான் அவ்வாறான நபர் இல்லை, யாருடனும் சண்டை போடுவதோ அல்லது மோதல்களில் ஈடுபடுவதோ எனது குணமில்லை. நடைபெற்ற இந்த சம்பவம் ஜனாதிபதிக்கும் வியப்பை ஏற்படுத்தியிருந்தது. அங்கு நடந்த உண்மை நிலைமைகளை தொலைபேசி வாயிலாக ஜனாதிபதிக்கு நான் தெளிவுபடுத்தினேன். யாழ் மாவட்டத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மற்றும் வறுமையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பான துல்லியமான தரவுகளை சேகரிக்குமாறு ஜனாதிபதி அனுர தன்னிடம் கேட்டுக்கொண்டார். எதிர்வரும் ஆண்டில் எமது அரசாங்கம் வறுமை ஒழிப்பு திட்டத்துக்கே முன்னுரிமை வழங்க உள்ளது. மக்கள் அனைவரும் அரசாங்கத்தின் இந்த சமூக பேரியக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு தங்களது பிரச்சனைகளை தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளார். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதற்கு எதிராக தாக்கல் செய்துள்ள மனுவில் தம்மையும் ஒரு தரப்பினராக சேர்த்துக் கொண்டு தத்தமது கருத்துக்களை முன்வைக்க அனுமதிக்குமாறு கூறி சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால மனுக்கள் மீதான பரிசீலனையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெங்கமுவே நாளகதீரர் மற்றும் பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட 8 தரப்பினரால் குறித்த இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோடு மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மனுதாரர் தரப்பு சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தனவின் சமர்ப்பணங்கள் நிறைவடைந்தவுடன் இந்த இடைக்கால மனுக்கள் தொடர்பான கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என நீதியரசர் இதன் போது தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இடைக்கால மனுக்களை தாக்கல் செய்துள்ள தரப்பு சட்டத்தரணிகளின் இணக்கப்பாட்டுடன் குறித்த மனுக்களை பரிசீலிக்க எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4 மற்றும் 6ஆம் தேதிகளில் மீண்டும் நீதிமன்றத்தில் அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரிக்கு பணிமனைக்குட்பட்ட உடையார்காட்டில் பொது சுகாதார பரிசோதகர்கள் நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட நெய் மாதிரியில் கலப்படம் இருப்பது உறுதி செய்யப்பட்டதோடு அதில் குறிப்பிடப்பட்டிருந்த உரிமையாளர் விவரமும் போலியானது என விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. சந்தேகத்துக்கிடமான நெய் மாதிரிகள் ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அவை கலப்படமானவை என உறுதி செய்யப்பட்டதோடு நெய் போத்தல்களில் ஒட்டப்பட்டிருந்த லேபிளில் இடம்பெற்றிருந்த உரிமையாளர் தொடர்பான தகவல்களும் உண்மைக்கு புறம்பானவை என அறியப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களுக்கு எதிராக உடையார்கட்டு பொது வைத்திய பரிசோதகர் நேற்று முல்லைத்தீவு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் விற்பனை செய்யப்பட்டுள்ள குறித்த போத்தல்கள் அனைத்தையும் 2 வாரங்களுக்குள் மீள பெறுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்காலத்தில் இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என கடுமையான எச்சரிக்கையும் நீதிமன்றம் வழங்கியுள்ளது. டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பயணிக்கும் பேருந்துகள் குறித்து காவல்துறை நாடு தழுவிய அளவில் திடீரென தீவிர நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மண்ணெண்ணெயை எரிபொருளாக பயன்படுத்தியதாக 100 பேருந்துகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பல பேருந்து நடத்துனர்கள் மீது ஏற்கனவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பேருந்துகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட எரிபொருள் மாதிரிகள் உறுதிப்படுத்துவதற்கான இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஆய்வக பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான முறையில் அதிக அளவில் மண்ணெண்ணெய் கொள்முதல் செய்வதை தவிர்க்கவும் பயணிகள் பேருந்துக்கு அதை விற்பனை செய்ய வேண்டாம் என்றும் எரிபொருள் நிலைய உரிமையாளர்களிடம் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. சர்வதேச அஞ்சல் உறைக்குள் வைத்து போதைப்பொருள் கடத்தப்படும் சம்பவங்கள் வர அதிகரித்து வருவதாக இலங்கை சுங்கத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடத்தல்காரர்கள் பிடிபடாமல் இருப்பதற்கு அதிக எண்ணிக்கையிலான சிறிய அஞ்சல் உறைகள் பயன்படுத்தி போதைப் பொருட்களை இங்கு கடத்தி இருக்கின்றனர். கடந்த ஜூன் மாதம் பண்டாரநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் நடத்தப்பட்ட 4 நடவடிக்கைகள் குறித்து 9 அஞ்சல் உறைகள் சோதனையில் 83 கிலோகிராம் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தினமும் அதிகப்படியான சர்வதேச அஞ்சல்கள் நாட்டுக்கு வருவதனால் அனைத்து பொதிகளையும் ஆய்வு செய்ய முடியாது என்பதால் சந்தேகத்துக்கிடமான பொதிகளை கண்டறிய சுங்கத்துறை ஆய்வு கருவி தொழில்நுட்பத்தை நம்பியுள்ளது. புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு இணையாக இலங்கையின் தொழிற்கல்வித்துறையை வலுப்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதில் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை 2027 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்ய தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு 2026 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடந்த போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு 303 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளதோடு அதில் உயர் பொதுக்கல்விக்காக 160 பில்லியனும், உயர்கல்விக்காக 122 பில்லியன் மற்றும் தொழிற்கல்விக்காக 20 பில்லியனும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள் மற்றும் அடுத்த ஆண்டுக்கான நிதி தேவைகள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டதுடன் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதனால் மாத்திரம் அவற்றை செலவிடாமல் தேசிய சேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை இனங்கண்டு நிதியை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ள தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.